வணக்கம். 3 செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கை 34,670 பேர் விண்ணப்பம். புதுவை அரசின் பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் மொழி நல்லிணக்க நாள் சாரம் SR சுப்பிரமணியன் அரசு பள்ளியில் கொண்டாட்டம். புதுவை பூர்ணாங்குப்பம் அருகே இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் வெட்டி கொலை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் புதிய வாக்காளர்களாக சேருவதற்கு 34,670 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கம் மற்றும் பெயர் திருத்தம் செய்யும் பணி கடந்த மாதம் 15ஆம் தேதியன்று துவங்கியது. இதற்காக புதுச்சேரி மாநிலத்தில் அமைந்துள்ள அனைத்து ஓட்டுச்சாவடிகளிலும் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி பெறும் நாளாக கொண்டு புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர். மேலும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்வது, பெயர் முகவரியில் திருத்தங்கள் செய்வது, ஒரே தொகுதிக்குள் பூத் மாறுவது போன்றவற்றுக்குள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இந்த முகாமின் போது வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் இருக்கிறதா என்பதையும் பொதுமக்கள் சரிபார்த்து கொண்டனர். வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணி கடந்த 10ஆம் தேதி நிறைவடைந்தது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்ப்பதற்காக 34,670 விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. அதே சமயம் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயரை நீக்குவதற்காக 3,275 விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. பெயர் முகவரியில் திருத்தம் செய்வதற்காக 8,750 பேரும், தொகுதிக்குள் பூத் மாறுவதற்காக 5,218 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து குவிந்துள்ள விண்ணப்பங்கள் இடம்பெற்றுள்ள விவரங்களை கம்ப்யூட்டரில் பதிவு செய்யும் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் இணைக்கப்பட்டுள்ள ஆவணங்கள் மீதான பரிசீலனையை அதிகாரிகள் விரைவில் துவக்க உள்ளனர். கள ஆய்வும் மேற்கொள்ளப்பட உள்ளது. அனைத்து பணிகளும் முடிந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் ஜனவரி 5ஆம் தேதியன்று வெளியிடப்பட உள்ளது. தற்போதுள்ள பட்டியலின்படி புதுச்சேரி மாநிலத்தின் வாக்காளர் எண்ணிக்கை 8,96,630 பேர் ஆகும். புதிய வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை 9 லட்சத்தை தாண்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை அரசின் பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் மொழி நல்லிணக்க நாள் சாரம் SR சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. சாரம் SR சுப்பிரமணியன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடந்த மொழி நல்லிணக்க விழா நாளிற்கு தொடக்க கல்வி இயக்குனர் ரகுபாலன் தலைமை தாங்கினார். பெண் கல்வி துணை இயக்குனர் சோமசுந்தரம், பள்ளி தலைமை ஆசிரியர் குப்புசாமி, பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். எழுத்தாளர் கண்மணி குணசேகரன் சிறப்புரையாற்ற மாநில நல்லாசிரியர் ஞானராஜ் பன்மொழி இசை உரையாற்றினார். புலவர் வெங்கடேசன் தெலுங்கு மொழியிலும், மஞ்சக்கல் உபேந்திரன் மலையாள மொழியிலும், சில்பா பட்டேல் குஜராத்தி மொழியிலும், சரோஜா இந்தி மொழியிலும் கவிதைகள் வாசித்தனர். புதுவை பூர்ணாங்குப்பம் அருகே இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் மனோகர் வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தவளக்குப்பத்தை அடுத்த பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்தவர் காமராஜ். காங்கிரஸ் பிரமுகரான இவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முன்விரோதம் காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் பெரும்பாலானோர் தற்போது ஜாமீனில் வெளியே வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே காமராஜின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் பூர்ணாங்குப்பத்தில் அனுசரிக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்டு காமராஜின் உறவினர்கள் காமராஜை கொன்றவர்களை பழிவாங்க வேண்டும் என சபதம் எடுத்துக் கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் 21ஆம் தேதியான இன்று மதியம் 2 மணியளவில் காமராஜின் 2வது தம்பியும் இளைஞர் காங்கிரஸ் பிரமுகருமான மனோகர் பூர்ணாங்குப்பம் அருகே வேனில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவர் சென்ற வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டுகளை சரமாரியாக வீசியது. இதில் படுகாயமடைந்த அவரை சுற்றி வளைத்த அந்த கும்பல் அவரை பயங்கர ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்துள்ளது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலின் பேரில் ரூரல் SP தெய்வசிகாமணி, இன்ஸ்பெக்டர் பழனிவேல் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையே மனோகர் கொலை செய்யப்பட்ட தகவல் கிடைத்ததும் பூர்ணாங்குப்பம் மக்கள் மற்றும் காமராஜின் உறவினர்கள் அங்கு திரண்டனர். அப்போது அவர்கள் உடலை வாங்க மறுத்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவுவதால் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன.
புதுவை ஐயங்குட்டிபாளையம் விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஐயங்குட்டிபாளையம் விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கம்பன் கழக தலைவர் கோவிந்தசாமி, முதலியார் மற்றும் குழந்தைகள் நலக்குழு தலைவர் டாக்டர் வித்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 1 முதல் 10 வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகள் வழங்கினர். கடந்த 10ஆம் தேதி பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளை உருவாக்கிய மாணவர்களுக்கும் குழந்தைகள் தின விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டன. பள்ளி தாளாளர் செல்வ கணபதி, தலைமை ஆசிரியர் ஜானகி உட்பட விழாவில் பலர் கலந்து கொண்டனர். நவம்பர் 25ஆம் தேதி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுவதால் அன்றைய தினம் புதுவையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளதாக அமைச்சர் ராஜவேலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று நிருபர்களை சந்தித்த நல அமைச்சர் ராஜவேலு, மனித வாழ்க்கையில் பெண் என்பவள் ஆக்கும் சக்தியாகவும் காக்கும் சக்தியாகவும் விளங்குவதாக பெருமையுடன் தெரிவித்தார். அத்தகைய பெண் இனம் இந்த சமுதாயத்தால் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக அவர் வேதனை தெரிவித்தார். பெண் சிசு கொலை, வரதட்சணை கொடுமை, பாலியல் பலாத்காரம், இளம் வயது திருமணம், பெண் அடிமைத்தனம், பெண்களை வியாபார பொருளாக்குதல் என எண்ணற்ற தாக்குதல்கள் அவர்கள் மீது தொடுக்கப்படுவதாகவும் இதனை தடுக்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் வரும் நவம்பர் 25ஆம் தேதி கடைபிடிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த தினத்தில் புதுவையில் பல்வேறு அமைப்புகள் ஒன்றிணைந்து விழிப்புணர்வு பேரணி நடத்த முடிவு செய்திருப்பதாக அவர் கூறினார். அன்றைய தினம் புதுவையில் 5 குழுக்களாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற உள்ளதாகவும் இந்த 5 பேரணிகளும் காந்தி சிலை அருகே நிறைவு பெறுவதாகவும் அங்கு முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை ஒழிக்கும் சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுவதாகவும் அமைச்சர் ராஜவேலு தெரிவித்தார். புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை லாஸ்பேட்டையில் உள்ள பாக்கமுடியான்பேட் அரசு ஆரம்ப பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அன்பு முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் மாதவி மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா சங்கத்தினால் நடத்தப்படும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டது. பள்ளியின் கல்வி ஆலோசகர் சிவசுப்பிரமணி மற்றும் இயக்குனர் ராமசாமி ஆகியோர் அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்தனர். சேவா சங்க தலைவர் ராமகிருஷ்ணா, செயலாளர் சாமிநாதன், பொருளாளர் குப்புசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் மாணவர்களின் 150 அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. இவற்றை பெற்றோர்களும் பொதுமக்களும் கண்டு களித்தனர். லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் உள்ள நரிக்குறவர் குழந்தைகள் ஒருநாள் சுற்றுப்பயணமாக ஜவஹர் சிறுவர் இல்ல பூங்காவிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். சமூகம் தொண்டு நிறுவனம் கடந்த பல ஆண்டுகளாக புதுவையில் உள்ள நரிக்குறவர் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக பல சேவைகளை செய்து வருகிறது. அந்த வரிசையில் சமூகம் தொண்டு நிறுவனம் லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியில் உள்ள தொடக்க பள்ளியில் பயிலும் நரிக்குறவர் இன மாணவர்களை ஒரு சுற்றுப்பயணமாக ஜவஹர் சிறுவர் இல்ல பூங்காவுக்கு அழைத்து சென்றது. மகிழ்ச்சியுடன் புறப்பட்ட குழந்தைகளை கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ வழியனுப்பி வைத்தார். சமூகம் தொண்டு நிறுவன இயக்குனர், பள்ளி ஆசிரியர் மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவையில் இயங்கி வந்த மல்டிமீடியா நிறுவனம் 2ஆம் ஆண்டு உலக அனிமேஷன் தினத்தை கொண்டாடியது.
புதுவையில் கடந்த 8 ஆண்டுகளாக இயங்கி வரும் மல்டிமீடியா நிறுவனத்தில் நடந்த உலக அனிமேஷன் தின விழாவில் வணக்கம் சென்னை திரைப்படத்தில் அனிமேஷன் வேலைகளை செய்த பிரவீன், பிரேம், சதீஷ்குமார் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அனிமேஷன் குறித்த கருத்தரங்கை நடத்தினர். மாணவர்கள் அனிமேஷன் குறித்த தங்களின் பல்வேறு சந்தேகங்களை குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தனர். தங்களின் அனிமேஷன் படைப்புகளையும் மாணவர்கள் கருத்தரங்கில் சமர்ப்பித்தனர். பின்னர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை மல்டிமீடியா நிர்வாக இயக்குநர் ராமகிருஷ்ணன் செய்திருந்தார். புதுவை கோவிந்தசாலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொண்டாடப்பட்டது. புதுவை கோவிந்தசாலையில் உள்ள ஐயப்பன் கோவிலின் பிரம்மோற்சவ விழா கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. இதனையடுத்து ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டன. சிறப்பு பூஜைகளும் ஐயப்ப பாடல்களும் இசைக்கப்பட்டன. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதி மேயர் நாராயணசாமி நகரில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் நீருந்து நிலையம் திறக்கப்பட்டது. காலாப்பட்டு தொகுதி மேயர் நாராயணசாமி நகர் மற்றும் கருவடிக்குப்பம் பகுதியில் வசிக்கும் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க கருவடிக்குப்பம் இடையஞ்சாவடி சாலையில் சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு மற்றும் நீருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. இதனை தொகுதி எம்எல்ஏ கல்யாணசுந்தரம் இன்று மக்களுக்கு அர்ப்பணித்தார். பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஜெயக்குமார், உதவி பொறியாளர் ஜெயச்சந்திரன், இளநிலை பொறியாளர் ஆறுமுகம் மற்றும் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் தலித்கள் 3 படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் ஜவகிதி கிராமத்தில் கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி தலித்கள் 3 படுகொலை செய்யப்பட்டனர். கொலை செய்தவர்கள் அவர்களை துண்டு துண்டாக வெட்டி வெவ்வேறு இடங்களில் வீசியுள்ளனர். இதனால் 1 வார காலத்திற்கு பிறகே கொலை நடந்தது வெளியில் தெரிந்தது. இந்த கொடூர கொலை சம்பவத்தை கண்டித்து புதுவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் இளவரசன், கபிலன், சுடர்வாளன், அமுதவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் சிபிச்சந்தர் கண்டன உரையாற்றினார். மகாராஷ்டிரா காவல்துறைக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த கொலை வழக்கை சிபிஐ ஒப்படைக்க வேண்டும், தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. புதுவை அரசு சார்பில் மீனவர் தின விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. புதுவை அரசின் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீனவர் தின விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. கவர்னர் அஜய்குமார் சிங், முதல்வர் ரங்கசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், அன்பழகன் எம்எல்ஏ, மீனவர் நலத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மீனவ சமுதாய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைகளும் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, மீனவர்களுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் புதுவை அரசு செய்யும் என உறுதியளித்தார். சிந்தனை சிற்பி என போற்றப்படும் சிங்காரவேலர் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் உள்ள சிங்காரவேலர் சிலைக்கு மீனவ அமைப்பை சேர்ந்த பிரதிநிதிகள், வீராம்பட்டினம் மீனவர்கள், பெரிய மார்க்கெட் மீன் வியாபாரிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வாக்காளர் பட்டியலில் புதிய வாக்காளர்கள் சேர்க்கை 34,670 பேர் விண்ணப்பம். புதுவை அரசின் பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் மொழி நல்லிணக்க நாள் சாரம் SR சுப்பிரமணியன் அரசு பள்ளியில் கொண்டாட்டம். புதுவை பூர்ணாங்குப்பம் அருகே இளைஞர் காங்கிரஸ் பிரமுகர் வெட்டி கொலை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.